சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னாச்சு? நம்மள டாக்டர் ரூம்ல வெயிட் பண்ண சொன்னாங்க. டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டாங்களா? ரிப்போர்ட் எப்போ வருமா? எடுத்துட்டாங்க. ரிப்போர்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். சிஸ்டர் கொண்டு வருவாங்க. அப்படியா? வா போலாம். சரி வா. உட்காரு. சிஸ்டர் டாக்டர் எப்போ வருவாங்கன்னு சொன்னாங்களா மாலினி? என்ன வெயிட் பண்ண சொன்னாங்க. டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்களா? சரி மாலினி, நீங்க வெயிட் பண்ணு, நான் மாமா கூட இருக்கேன். நீ செக் பண்ணி முடிச்சிட்டு வா. சரி. நிரந்தரவால என்ன சுந்தரி, நான் என்ன இன்னும் சின்ன குழந்தையா? சரி சரி. குட் மார்னிங் மாலினி. குட் மார்னிங் டாக்டர். நீங்க என்ன அப்படி பாக்குறீங்க? நான் தான் உங்களை அட்டென்ட் பண்ண வந்திருக்கேன். இல்ல, எனக்கு டாக்டர் ரம்யா தான் பாப்பாங்க. எஸ் கரெக்ட், டாக்டர் ரம்யா தான் என்ன உங்களுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க முக்கியமான ஆபரேஷன்ல இருக்காங்க. அவங்களால 2 ஹவர்ஸ்க்கு வர முடியாது. அதனாலதான் என்ன உங்களை அட்டென்ட் பண்ண சொன்னாங்க. அவங்க ரவுண்ட்ஸ்ல? எஸ், அவங்க ரவுண்ட்ஸ்ல தான் இருந்தாங்க. அப்பதான் ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்துச்சு. சோ அவங்கள அட்டென்ட் பண்ண போயிட்டாங்க. இப்போ நான் உங்களை செக் பண்ணலாமா? இல்ல டாக்டர், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வேணா வெளியில வெயிட் பண்றேன். அவங்க கிட்டயே நான் பாத்துக்கிறேன். என்ன மேடம், நானும் டாக்டர் தான். அப்புறம் உங்க விருப்பம். பரவாயில்ல டாக்டர், நீங்களே செக் பண்ணுங்க. பரவாயில்ல மேடம், நீங்க டாக்டர் ரம்யா கிட்டே பாத்துக்கோங்க. சாரி டாக்டர். முழு மனசோட சொல்லுங்க. இப்போ நான் செக் பண்ணா உங்களுக்கு ஓகே தானே? ஓகே தான் டாக்டர். ஓகே. டாக்டர், இது உங்க ரிப்போர்ட் தான். இப்பதானே டெஸ்ட் எடுத்துட்டு போனாங்க. அதுக்குள்ள ரிசல்ட் வந்துருச்சா? நீங்க கலெக்டர் ரிலேட்டிவ் ஆமே. டாக்டர் ரம்யா உங்களை ஸ்பெஷலா கவனிக்கிறாங்க. அதுக்குதான் என்னையே அனுப்பியிருக்காங்க. என்ன வெயிட் லாஸ் ஆயிருக்கு? பிளட் கவுண்டும் கம்மியா இருக்கு. நீங்க ஒழுங்கா சாப்பிடுறீங்களா இல்லையா? இப்படி வந்து உட்காருங்க. வாங்க வாங்க. நாக்கு நீட்டுங்க. ஓகே, நீங்க அனிமிக்கா இருக்கீங்க. மாசம் ஆக ஆக வெயிட் கூடணும். நீங்க என்னடா கம்மியா இருக்கீங்க? இல்ல டாக்டர், நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா தான் சாப்பிடுறேன். முன்ன விட நான் இப்போ வெயிட் கூடி தான் இருக்கேன். வீட்ல நான் டெய்லி செக் பண்ணி பாப்பேன். என்னம்மா, நான் என்ன பொய்யா சொல்றேன்? உங்க ரிப்போர்ட் சொல்லுது. உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணுமே. வெயிட்.
டிடி தானே மேடம். அது அடுத்த மாசம் தான் போடணும்னு ஸ்வேதா நர்ஸ் சொன்னாங்க. இல்ல, இது வேற இன்ஜெக்ஷன். நீங்க அனிமிக்கா இருக்கீங்களே, அதுக்கு தான் இந்த இன்ஜெக்ஷன். இல்ல டாக்டர், ரம்யா டாக்டர் வரட்டுமே. அவங்க தான் எனக்கு வழக்கமா பாக்குறவங்க. நான் அவங்க கிட்டயே கேட்டுட்டு அப்புறமா இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன். இங்க பாருங்க, உங்க ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தான் ரம்யா மேடம் இந்த இன்ஜெக்ஷன் உங்களுக்கு போட சொன்னாங்க. அவங்க இன்னைக்கு உங்களை அட்டென்ட் பண்ண முடியாது. சொன்னா கேளுங்க. இப்ப கைய காட்டுங்க. இப்பெல்லாம் கையில இன்ஜெக்ஷன் போட மாட்டாங்களே. இல்லம்மா, இது கையில போடுற இன்ஜெக்ஷன் தான். கைய காட்டுங்க. டாக்டர். என்னம்மா, என்ன செய்யுது? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது படபடப்பா ஒரு மாதிரி இருந்தா சொல்லுமா. டாக்டர், எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. வெளியே சுந்தரி. என்னாச்சு? இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல மேடம். மயக்க ஊசி போட்டாச்சு. ரொம்ப சந்தோஷம். எப்படியாவது அவளை வெளியே கொண்டு வந்துரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ முழுசா மயங்கிடுவா. அப்புறம் நான் ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போற மாதிரி கொண்டு வந்துடுறேன். வெளியில ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்குல்ல? ராமசுபு எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்காரு. அப்போ ஓகே, மாட்டிக்காம வெளியே கொண்டு வந்துரு. ஓகே மேடம். எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே. வீல் சேர் கொண்டு வா. மயக்க வருதாமா? லேபுக்கு போலாம். மாமா, என்னத்தா அதுக்குள்ள வந்துட்ட? டாக்டர் பாத்துட்டீங்களா?